ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்மளும் டிஸ்கஸ் பண்ணோம். சஞ்சு ஜடேஜா எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமும் நிறைய ட்ரேட் வந்திருக்கு. பெரிய ட்ரேட் வந்து முகமது ஷமி வந்து ஒரு பிக் நேம். ஜஸ்பிரீத் பும்ராக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கரண்ட்லி இப்போ அவர் மே நாட் பி இன் ஃபேவர் வித் இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கரண்ட்லி, பட் ஒரு குவாலிட்டி பவுலர். அவர் வந்து சன்ரைசர்ஸ்லயும் ஹேட் அ பேட் சீசன், இன்ஜுரி எல்லாமே இருந்தது. ட்ரேடட் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஆல் கேஷ் டீல். இப்ப இவங்களுக்கு வந்து ஃப்ரீ அப் ஆகுது சன்ரைசர்ஸ்க்கு இன்னும் பாஸ். கேமரூன் கிரீனுக்கு அவங்க போவாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் இப்ப வருது. டான் விட்டோர் வேற அங்க இருக்காரு. இப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஷமி வந்து இஸ் பேட்லிங் இன்ஜுரிஸ். லாஸ்ட் இயர் வந்து அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் லிவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்ப நான் வந்து உங்களை என்ன கேட்கிறேன், அவங்க வந்து சிமர்ஜித் சிங் இருக்காங்க, ஜெய்தேவ் உனத்கட் இருக்காங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க போலிங்க்கு தான் வி ஆர் பீன் ரிஃப்ளெக்டிங் தட் ஆர் ப்ளீடிங் ரன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 10 overs மோர் தேன் எனி அதர் டீம் இன் த ஃபர்ஸ்ட் செவன் கேம்ஸ் தட் காஸ்டட் தெம் த பிளேஸ் இந்த பிளே ஆஃப்ஸ். அப்படிங்கும் போது இப்ப ஷமி கேரண்டி கிடையாது. ஷமி அவர் காட்டினா அவர் எல்லா மேட்ச் 3 wicket எடுத்துருவார்ல, நான் சொல்லல. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வென் தேவ் காட் அ செட்டில்டு டீம், இன்னொன்னும் பாத்தீங்கன்னா தே ஆர் preferring a young ஜீஷான் அன்சாரி over ராகுல் சஹர், which was right. பட் யங் ஜீஷான் அன்சாரி, they got யங் ஹர்ஷ் தூபே. யங்குன்னா ஒரு சில லெவலுக்கு மேல ஏஜை பார்க்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அட் திஸ் லெவல் ஆஃப் கிரிக்கெட். ஸோ ஜாம்பாக்கும் உங்களுக்கு இடம் இல்லாம போகுதுங்கும் போது உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் த போலிங் லைனப் ரிலேஸ் டூ மச் ஆன் பேட் கமின்ஸ். இப்ப கிரீன் வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு பிரைஸுக்கு போறாரு, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இப்ப இவங்க வந்து உங்களுக்கு என்ரிக் கிளாசன், டிராவிஸ் செட், பேட் கமின்ஸ், 3 ஷூர் ஷாட் இது உங்களுக்கு. இப்ப கிரீன் எப்படி 25 கோடி போவாரு. ஐ டோன்ட் திங்க் தட் தேவ் காட் எனஃப் ரிசோர்சஸ் ஆர் மணி உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் டு பிக் கேமரூன் கிரீனுங்கும் போது நான் என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பா ஷமியை வச்சிருந்திருப்பேன். It will become one inexperienced attack, even though it is a good attack. I rate Jishan Ansari, I rate Ishan Malinga, I rate Harsh Dubey. Not bad. I rate Pat Cummins. இல்லைன்னு சொல்லல. பட் ஆல் ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க, ஜெயதேவ் உனத்கட் இருக்காரு. அதத்தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த போலிங் அட்டாக் உங்களுக்கு த்ரெட்டனிங்கா தெரியுதான்னு கேட்கறேன். I'm not saying it's a bad bowling attack. இந்த போலிங் அட்டாக் பட் அவங்க தான் வந்து ஒரு முடிவோட இருக்காங்களே பீடா, நாங்க வந்து பேட்டிங் விக்கெட் தான் போடுவோம், எல்லா மேட்ச் 300க்கு போவோம் அப்படின்னு. பேட்டிங் நாங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். டிராவிஸ் செட் வந்து has to regain form before IPL. Long way to go. It's a quality player. He might regain his form. அபிஷேக் சர்மா, we always have that clause. 10 மேட்ச்ல 5 வந்து முடிச்சு கொடுத்துருவாரு, 5 வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. இஷான் கிஷான் இஸ் ஆல்சோ ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். கிளாசன் வந்து இப்பதான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைட்டன்ஸ் அந்த டொமஸ்டிக் டீம்ல இஸ் கோயிங் டு பே கிரிக்கெட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் போது நீங்க நான் 300 அடிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பேப்பர்ல தேர் இஸ் எனஃப் ஃபயர் பவர். இன் ரியாலிட்டி will it happen? It can happen, it cannot happen. cannot happen வந்து ஒரு 168 அப்படின்னு ஒரு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி இந்த போலிங்கை வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேற எதுவும் பெருசா வந்து அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இந்தியன் போலிங் ஃபாரின் போலிங்ல எதுவுமே கிடையாது. கேமரூன் கிரீன் வந்தா இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரெங்தன் தேர் பேட்டிங், நாட் தேர் போலிங். கேமரூன் கிரீன் இஸ் நாட் கோயிங் டு டெஸ்ட்ராய் எனி போலிங். நீங்க தான் சொல்லுவீங்களே பவுலிங் வேலைக்கு ஆகல அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் பேட்டிங் தேர்த்தலாம் அப்படின்னு. அதுதான் பண்றாங்க அவங்க. இல்ல, அது உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலாம். ஒரு வருஷம் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு வருஷம் ஒர்க் அவுட் ஆகாம போகும். என்னைக்குமே வந்து ஒரு டீம்ல எப்படின்னா, with the bat I'm going to win the game, with the ball I want to do the support role, or with the ball I'm going to win the game, with the bat I'm going to do the support role is the right balance. ஹெவி பேட்டிங் நான் பயமுறுத்துற பேட்டிங்ல என்ன வச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. போலிங் உங்களுக்கு கொஞ்சம் கூட த்ரெட்டனிங்கா இல்லைன்னா யூஆர் கோயிங் டு பி அண்டர் சிவியர் பம்ப். இப்ப அவங்க பாருங்க புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டாங்க, ஷார்துல் தாக்கூரை ட்ரேட் பண்ணிட்டாங்க. மயங்க் யாதவ கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப ஷமி உள்ள வந்துட்டார்னா மயங்க் யாதவ கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. The question mark is going to be whether they are going to retain Akash Dip, whom they bought for close to 7 11, crores. அதுவும் 11 கிட்ட. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரின்ஸ் யாதவ் ஆல்சோ டிடன்ட் போல் பேட்லி, இஃப் நாட் கிரேட், டிடன்ட் போல் பேட்லி. இப்ப ஆவேஷம் இருக்காரு, ஆவேஷ் வேற இருக்காரு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. there is no point in retaining both Akash Deep and Avesh once you have
ஷமி ஷமி இருக்காரு, இல்ல யாதவ். ஆகாஷ் தீபன் மாயங்க் பீடா. அதுவே உங்களுக்கு 20 கோடி ஆச்சு. இப்ப ஆகாஷ் தீப்பையும் மயங்கையும் நீங்க போட்டீங்கன்னா 20 கோடி. டேவிட் மில்லரை கண்டிப்பா ரிலீஸ் பண்றாங்க, 28 கோடி. இப்ப அவங்களும் அவங்க எப்படி? கிரீனுக்கு போவாங்க இப்ப. எல்லாருமே கிரீனுக்கு போதான் போறாங்க. ஆர்டிவியும் சும்மா பிட்ட போடுவாங்க, எடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. இது இப்ப நிறைய டாக்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு எனக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. there is a good chance either Maxwell or Miller is going to come to சென்னை சூப்பர் கிங்ஸ். அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. சென்னை விக்கெட்ஸ்ல கண்டிப்பா மில்லர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. மேக்ஸ்வெலும் கண்டிப்பா அந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் டோல்ட் தட் அர்ஜுன் டெண்டுல்கர் ஹஸ் பீன் ட்ரேடட் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபார் மோர் கேம் டைம். என்ன அவருக்கு எங்க அந்த கேம் டைம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஷமி வந்து பிட் ஷமி வில் பிளே, ஆவேஷ் கான் வில் பிளே. என்ன பொறுத்த வரைக்கும் தி வே பிரின்ஸ் யாதவ் has bowled, பிரின்ஸ் யாதவ் வில் பிளே. they have got பிஷ்னாய், they have got திக்வேஷ் சிங். இன்னும் ஒரு ஃபாரின் பிஷ்னாய் ஓவர்சீஸ். இருப்பாரா ஃபுல்லா? பிஷ்னாய் வர மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. பிஷ்னாயும் அவங்க விட்டாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி இப்ப சன்ரைசர்ஸுக்கு என்ன சொன்னேனோ அந்த மாதிரி தான் ஆகும், ஒண்ணுமே இல்லாம போயிடும் அவங்களுக்கு. ஓகே, பிஷ்னாய் விடுவாங்கன்னு சொல்றாங்க பீடா, மீடியால தான் பார்த்தேன். நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மிஸ்ட்ரி பவுலர்ஸ் எல்லாம் பாருங்க, இவ்வளவு கொஞ்ச நாள் ஆகியும் டீகோட் பண்ண முடியாத ஒரு போலர் வந்து வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்னு டு an extent சுனில் நரேன். மற்றபடி இந்த மிஸ்ட்ரி பவுலர்ஸ் எல்லாமே ஒரு சீசன் 2 சீசனுக்கு அப்புறம் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சு பொழந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து யூ கேனாட் கோ வித் an inexperienced யங் திக்வேஷ் சிங் as your sole spinner. பிஷ்னாயை விடுற மாதிரி, பிஷ்னாய் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன சார் பண்ணார் பிஷ்னாயின்னு கேட்பாங்க. அவர் உக்காத்தி வைக்கிறீங்க, நீங்க எப்படியா நீங்க உக்காத்தி வச்சீங்கன்னா எப்படியா ஒரு பிளேயரோட கான்பிடன்ஸ் வரும், நோ மேட்டர் ஹூ இஸ் சார். அதனால உங்களுக்கு வந்து இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களோட போலிங்கையும் வந்து ஷார்துல் தாக்கூர் ஓகே, அவங்க வந்து எப்படி யோசிச்சாங்க, எனக்கு ஆவேஷ் கான் வந்து குயிக் ஓகே, எனக்கு ஷமி நான் ட்ரேட்ல எடுக்க போறேன் டிசைட் பண்ணிருப்பாங்க. 2 பிரின்ஸ் ஏதாவது ஷோயிங் ப்ராமிஸ், வேற யாராவது ஸ்கவுட் பண்ணி ஒரு புது போலர் நான் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் who can give me 3 overs and I can come and tonk the ball at number 6, அந்த மாதிரி எடுத்தா பேலன்ஸ் செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு ஓவர்சீஸ் சீமரையும் எடுக்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி எடுக்க பார்ப்பாங்க. பட் ஸ்டில் பிஷ்னாய நீங்க விட்டீங்கன்னா you're going to be in serious trouble. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி ஃபீல் தி bowling attacks of LSG and SRH would be a cause of concern, even though they have a power packed batting lineup. It is always going to be a trouble when you don't have the balance. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்கன்னா இவ்வளவு வருஷம் ஹிஸ்டரியை உடைச்சிட்டு they had the balance. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சாங்கன்னா bowling பேட்டிங் ரெண்டுமே கேம் டு த ஃபோர். மும்பை இந்தியன்ஸ் உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரிதான். குஜராத் டைட்டன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிரசீத் கிருஷ்ணா பெர்ஃபார்ம் பண்ணாரு, முகமது சிராஜ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரஷீத் கான் பெர்ஃபார்ம் பண்ணாமலே, பட் ஸ்டில் ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். அப்படிங்கும் போது இந்த 4 டீம் உள்ள வந்த 4 டீமும் பாத்தீங்கன்னா they got equal balance with bat and ball. அந்த மாதிரி நீங்க ஒரு டைமென்ஷனை வச்சு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல பிளே ஆஃப் போலாம்னு நினைச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் it was a sad trade that Shami is going to Lucknow Super Giants. It's a big bonus for Lucknow Super Giants provided Shami is fit. ஓகே, ஷார்துல் தாக்கூர் பத்தி சொன்னீங்க, நீங்க சொல்ற ஆங்கிள்லாம் இருக்கட்டும். நான் நினைக்கிற ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஜஹீர் கான் கூட்டிட்டு வந்தாரு எல்எஸ்ஜிக்கு. ஜஹீர் கான் எல்எஸ்ஜி விட்டு போயிட்டாரு. வேற இவங்க வந்த உடனே அவங்க ஆல்சோ கிவன் அவே. மும்பையும் வாண்டட் தீபக் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இன்ஜுரி ப்ரோன்னு, அந்த ஸ்பாட்ல யூஸ் பண்ணலாம், இல்ல 2 பேரையும் அவங்க விளையாட விடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், பிளெக்சிபிலிட்டி இருக்கு. இந்த ட்ரேடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்ப அவங்க மும்பை எப்படி இது பண்றாங்கன்னா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் சஹரை ஒரு பெரிய பணம் கொடுத்து எடுத்தாங்க. ஷார்துல் தாக்கூர் நான் ஒண்ணு சொல்றேன், அவர் வந்து மேன் அட் கோல்டன் ஆம். 4 ஓவர்ல 16 எல்லாம் போக மாட்டாரு எந்த ஒரு மேட்சும். பட் எங்கேயாவது ஒரு பிரேக் த்ரூ ஏதாவது வேணும்னா அந்த பிரேக் த்ரூ 3 ஓவர்ல 29 ரன், ஒரு விக்கெட் போலர் அவரு. அந்த ஒரு விக்கெட் வந்து ஒரு டெல்லிங் ஸ்ட்ரைக்கா இருக்கும், பின்னாடி வந்து ஒரு 10 ரன் அடிக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குன்றதுனால மும்பை இஸ் ரிசர்விங் இட். ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் தீபக் சஹர் பிகாஸ் ஆஃப் லேட் தே பீன் பிக்கிங் அப் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஹாம்ஸ்ட்ரிங்க பிடிச்சிக்கிறாரு, அந்த மாதிரி அவங்க யோசிக்கலாம். இன்னொரு ட்ரேடு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பிரான்ச்சைசி அக்செப்ட் பண்ணிருக்காங்க, தட் இஸ் ஷெர்பேன் ரதர்ஃபோர்ட். எனக்கு வந்து அது வந்து ஒரு யோசிக்க முடியாத ஒரு இது எனக்கு. ஏன்னா இப்ப ஷெர்பேன் ரதர்ஃபோர்ட் இஸ் அட் இஸ் லோ பாயிண்ட் ஆஃப் ஃபார்ம்.
இப்ப வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து டிராப் பண்ண போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்க பேவன் ஜேக்கப்ஸ்னு ஒரு பிளேயர் நான் ஒரே ஹையா ரேட் பண்ணுவேன், சான்ஸே கொடுக்கல. பட் ஓகே, பட் ஷெர்பேன் ரதர்படா, பேவன் ஜேக்கப்ஸ்னு எனி டே யூ வாண்ட் ஷெர்பேன் ரதர்படா, சந்தேகமே கிடையாது. பட் ஆஃப் லேட் சிபிஎல் இருக்கட்டும், குளோபல் சூப்பர் லீக் எங்களுக்கு தான் ஆடினாரு, எம்எல்சியா இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸுக்கு போடுறது முட்டை பொறிச்சுனே இருக்காரு. வில் ஜாக்ஸே அவங்க பின்னாடி ஆடுறாங்க அப்படிங்கும் போது நமந்தீரும் வந்து பயங்கரமா பினிஷ் பண்றாரு நமந்தீர். சில மேட்ச் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவும் பின்னாடி வர இருக்கும் போது ஷெர்பேன் ரதர்பட எங்க போய் சொருக போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐ எம் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட் அபவுட் தட். முன்னாடியே ஒரு ப்ரிவியூல வந்து நான் ஆஷோட இது பண்ணும்போது சொல்லியிருந்தேன், டெஃபினட்டா பேவன் ஜேக்கப்ஸை விட்டுருவாங்கன்னு. ஸோ அவங்க தே ஹேவ் இன் மைண்ட் தட் தே கேன் நவ் ஷூர்லி ரிலீஸ் பேவன் ஜேக்கப்ஸ் அண்ட் கெட் ஷெர்பேன் ரதர்பட் இன். பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படி யோசிப்பாங்க, இஸ் அ டெவஸ்டேட்டிங் பிளேயர், இஸ் அ கேம் சேஞ்சரு, அதனால ஐம் கோயிங் ஃபார் ஷெர்பேன் ரதர்பட் அப்படின்னு போயிருக்காங்க. இஃப் யூ ரீகெயின்ஸ் ஃபார்ம் அந்த மும்பை ஆடு ரெட் சாயில் பிச்சில் டெஃபினட்டா அவருக்கு படும். பட் வெதர் ஈ வில் ரீகெயின் ஃபார்ம் ஒன்லி டைம் வில் டெல். ஆமா. பட் இப்ப குஜராத்துக்கு இது என்ன இண்டிகேஷன் அப்படின்னா 3 இருக்கலாம் போயிடா. ஒண்ணு, எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சுந்தருக்கு நிறைய ரோல் கொடுக்கலாம் அவங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து கிளென் பிலிப்ஸுக்கு ரோல் இருக்கலாம், போன வாட்டி இன்ஜூர்டு. மூணாவது என்ன அப்படின்னா மில்லர் வராரு அப்படின்னா மில்லரை திருப்பி அவங்க கொத்த பார்க்கலாம். அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், ட்ரஸ்டட் டாப் 3. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாஷிங்டன் சுந்தரம் நம்பர் 4 இறக்குவாங்க, கிளென் பிலிப்ஸ நம்பர் 5 இறக்குவாங்க. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவஸ்டேட்டிங் டாப் 5. என்னை பொறுத்த ஷாருக் வரைக்கும் கான் வெளியே உட்காருவாரு. அவரை ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்ட் கரெக்ட், அவரை 100ல ஒரு வார்த்தை. ஏன்னா இங்க பாருங்க, நான் ஷாருக் கான் என்ன சொன்ன, ஒரு கேப்டன் மெட்டீரியலா ஒரு வைஸ் கேப்டன் ஆக்கணும்னு சொன்னேன் நான். அட் சம் பாயிண்ட் ஜார்ஜ் இங்கிலீஷ் இன்னொரு எக்ஸாம்பிள். பிளேயர் உனக்கு சரக்கு இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல யூ ஹேவ் டு ரீபே த ஃபெய்த் வாட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ஷாருக் கானும் அதை பண்ணல, ஜார்ஜ் இங்கிலீஷும் அதை பண்ணல. ஸோ இவங்களுக்கு 5 டாப் ஃபியரி டாப் 5 இருக்கு. ககிஸ்வர் ரபாதா இஸ் ககிஸ்வர் ரபாதா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ரஷித் கான் ஸ்லோவா பழைய ரஷித் கானா வந்துட்டு இருக்காரு. இது ஒரு 4 புல்டோசிங் போலிங் ஆப்ஷன்ஸ் வித் வாஷிங்டன் சுந்தர் கேன் போல்ன்றதுனால அவங்க அதெல்லாம் யோசிச்சுதான் இந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப நான் சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5 பேட்ஸ்மேன் 4 போலர் 9 பேரு பிளேயிங் 11ல who can really turn the match upside down அவங்களுக்கு இருக்காங்க. அப்சைட் டவுன் அவங்களுக்கு இருக்காங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா என்ன எனக்கு தெரியல. 3 ஃபாரினர் தான் சொல்லியிருக்கேன் நான். தட் ஜாஸ் பட்லர், ரஷீத் கான், ககிசோர் ரபாதா, கிளென் பிலிப்ஸ், 4 ஃபாரினர் அவங்களுக்கு ஆயிடுச்சு. இன்னும் 2 இந்தியன்ஸ் அவங்க எடுக்கணும். இன்னும் 2 இந்தியன்ஸ், அதாவது ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் ஹிட்டர் கடைசியில இந்த சின்ன லீக்ல இருந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா they are going to be again the team to watch. They have a definite chance again to make it to the playoffs. அவங்க பண்ணது எல்லாமே கரெக்ட். இதுக்கு மேல அவங்க யாரையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேச்சு வந்துட்டு இருக்கு, வாஷிங்டன் சுந்தர ரிலீஸ் பண்ற மாதிரி, ரஷீத் கானை ரிலீஸ் பண்ற. ரஷீத் கான்லாம் ரிலீஸே பண்ணக்கூடாது. he will definitely come into the picture. இப்பதான் அவர் கல்யாணம் வேற ஆயிருக்கு, அதனால வந்துட்டு ஜோஷ்ல இருப்பாரு, டெஃபினட்டா நல்லா பண்ணுவாரு. குஜராத் will definitely do well again next season என்ன பொறுத்த வரைக்கும். கரெக்ட் தான் மீடா, பாப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆனா மில்லர் அவங்க ஸ்ட்ராங்கா போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ட்ரேடு மூலமா ஷெர்பேன் ரதர்பர்ட் போனது இதுன்னு. மேக்ஸ்வெல் மில்லர் சென்னைக்கு வருவாங்களான்னு எனக்கு தெரியல, டவுட் தான். பட் இது வந்து அவங்க மில்லருக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. பாப்பா அவங்க என்ன பண்றாங்க. இன்னும் வந்து எவ்வளவு ட்ரேட் நடக்க போகுதுன்னு தெரியல, யார் யார் என்ன எங்கெங்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா நம்ம வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் எவ்ரி ட்ரேடு. இது தவிர வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க பீட்டர். இல்ல, எனக்கு ரொம்ப சிம்பிள் சார். நான் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் ஃபேனா பேசுறேன். நான் ஒரு தல தோனி ஃபேன். அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவர் இந்த வருஷத்துக்கு மேல கண்டிப்பா அடுத்த வருஷம் ஆட மாட்டார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். ஏன்னா அவர் என்னன்னா, போன வருஷம் வந்து கடைசி பிளேஸ்ல போனதுனால அவர் திரும்பி வரல. சிஎஸ்கே இன்னும் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ், ஒரு ப்ரூவன் சாம்பியன்ஸ், செட்டில் ஆகாத டீமா கடைசி வருஷம் தெரிஞ்சுது. அதுக்காக அவர் உடலை வருத்தின்னு திருப்பி அவர் வராருக்கும் போது அவர் திருப்பியும் தலை குனிஞ்சு போறது என்னால ஒரு ஃபேனா பார்க்க முடியாது. அதனாலதான் எனக்கு சிஎஸ்கே வந்து ஒரு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னால ஐயோ இதுல என்ன ஆகும் அதுல என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துனே இருக்கும்.
எனக்கு அதுதான் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் அந்த மாதிரி வருது ஒரு நோன் சோர்சஸ் கிட்ட இருந்து. இல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் லைக் டேவிட் மில்லர் எடுக்கலாம்னு பாக்குறோம். இந்த மாதிரி ஸ்பின் இது ரொம்ப கம்மியா இருக்கு, மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆள் எடுத்தா 2 ஓவர் போட்டுருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது. அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் 100% ஷூர் ஆர்சிபி வில் அகைன் டூ வெல். ஸோ இன்னொரு குழந்தை நல்லா பண்ணிடும். பட் இந்த குழந்தை அடிபட்டு ஃபெயில் ஆன குழந்தை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 15ஆம் தேதி ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் சப்மிட் ஆயிடும். ரிலீசஸ் ரிட்டன்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டீமா வந்துட்டு என்ன கேப்பை எப்படி ஃபீல் பண்ணும் பேஸ்ட் ஆன் த பார்ட்ஸ் வாட் வி ஹவ் காட் அப்படின்றத உங்க ஆக்டோபஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்டில் தென், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.